உங்களுடைய பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன ரேங்க், என்ன டிபார்ட்மெண்ட்? நான் என் பேர் சந்தோஷ்ண்ணா. நான் வந்து கும்பகோணத்துலேருந்து வரேன். அதாவது பக்கத்தில் திருப்பனந்தாள். என்னோடய ரேங்க் வந்து 2023. இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் எடுத்துருக்கேன் டிபார்ட்மெண்ட்டு. ஓகே. 200 கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகள் போட்டீங்க? நான் வந்து 200க்கு 163 போட்டேண்ணா. 63 போட்டீங்க. ஓகே. நீங்கள் பிஎஸ்டி வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கேண்ணா. அது எப்படி வாங்கினேண்ணா? இல்லை, நான் வந்து ஸ்கூல்லேயே வாங்கிட்டேன். அவங்க டிஎன்பி சொல்லும் போதே நான் போயிட்டு 3 ஸ்கூல் மாறி படித்தேன். 3 ஸ்கூல்லையுமே போய்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே. இப்போ ஆன்லைன்லேயும் வாங்கலாம்ண்ணா? இப்போ ஆன்லைனில் ஆர்டர் வாங்கிக்கலாம். எந்த ஆண்டு படிக்க தொடங்கினீங்க டிஎன்பிஎஸ்சி? நான் தானே யூஜி முடிச்சது வந்து 2022. அதை முடிச்சுட்டு அப்படியே வந்தேன். அப்படிலேருந்து தான் படிச்சுட்ருக்கேன். எக்ஸாம் வந்து 2 வருஷமாக இல்லை, இப்போ 24 தான் எக்ஸாம் வந்துச்சு, அதை எழுதினேன். நீங்கள் செல்ஃபாக படிச்சிங்களா அகாடமி? இல்லை, நான் ஒரு அகாடமி போய் தான் படித்தேன். அகாடமிக்கு போகிறதால என்ன பெனிஃபிட்? இப்போ சிலரே சொல்லுவாங்க நான் வீட்டிலே உட்காந்து படித்து பாஸ் ஆகிட்டேன். அது எப்படின்னா அவங்க மைண்ட் செட்டை பொறுத்து இருக்காது. ஒரு சிலருக்கு வீட்டில் நிறைய டிஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அவங்களால படிக்க முடியாது, வீட்டில் தான் ஒர்க் இருக்கும். இப்போ அகாடமிக்னா இந்த டேட்டில் இந்த டெஸ்ட்டு அப்படின்னா அவங்க சிலபஸை ஃபுல்லாக சொல்லுவாங்க. அப்போ நம்ம அதை படிக்கும்போது சிலபஸோட போயிடலாம். அவங்க அகாடமியில் வந்து கைட் பண்ணுவாங்க. வீட்டிலேருந்து படித்தா அந்த கைடன்ஸ் சில பேருக்கு இருக்குமானா இருக்காது. அதனால தான் அகாடமிக் போனது. தமிழ்லாம் எப்படி படிச்சிங்க? தமிழ் ஃபுல்லாமே ஸ்கூல் புக்கு தானே. 6th to 10th தமிழ் ஃபுல்லாக அட்டை டு அட்டை தான். அப்புறம் ப்ளஸ் 11th 12th படித்தோம். தமிழ் வேறு எதுவும் படிக்கல, அவ்வளோதான் தமிழ். நிறைய பேர் சிலபஸில் இருக்கிறது படித்தா போகணும்னு சொல்கிறாங்க. இல்லைனா சிலபஸில் படித்தா வந்து ஒரு 90% கொஸ்டின் வருது. ஆனால் 10% வந்து அவங்க வெளில தான் வைக்கிறாங்க சில இது. ஆனால் மேக்ஸிமம் சிலபஸை படிச்சிடணும். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிச்சிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் அப்பப்போ படித்தோன்னா, ஆனால் ரொம்ப ஃபோக்கஸாக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலை. லாஸ்ட்டில் கொஞ்சம் பார்த்தோம் கரண்ட் அஃபேர்ஸ். நீங்கள் என்னென்ன ஃபோக்கஸாக படிச்சிங்க? ஏன்னா நாங்கள் வந்து மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் யூடியூப்பில் தானே பார்ப்போம், அதை பார்த்து படித்தது தான். அப்புறம் எங்களுக்கு வந்து மேகசின் மாதம் மாதம் கொடுத்துருவாங்க இன்ஸ்டியூட்டில், அதை ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு ஜிகே இம்பார்ட்டன்ஸாக ஃபஸ்ட்டு பாலிட்டி தானே, ஏன்னா அதில் தான் அதிகமான கொஸ்டின் வரும். ஃபஸ்ட்டு பாலிட்டி, அதுக்கப்புறம் ஐஎன்எம், இதுதான் வந்து ரிப்பீட்டாக இருக்கும். சயின்ஸ்லாம் வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கலாம் படிக்கிறதுக்கு. அதுமாதிரி ரெகுலராக மேக்ஸ் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த எக்ஸாம் ஹாலில் நமக்கு அந்த ஃப்ளோ இருக்கும். இல்லை இப்போ மேக்ஸ் நல்லா வரும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோன்னா அங்கே எக்ஸாம் ஹாலில் வராது. ஆமாம், நான் இப்போ வந்து ஐஎன்எம்னா 12th ஹிஸ்ட்ரி அந்த புக்கு படிப்போம். அது கதை வந்து பேராவாக இருக்குன்னா அதை ஹிண்ட் மாதிரி எடுத்து நோட்டில் நான் எடுத்து வச்சுப்பேன். இப்போ நான் ரிவிஷனுக்கு வந்து ஃபுல்லாக புக்கை ரீட் பண்ண மாட்டேன். அந்த நோட்ஸ் பார்க்கும்போதே எனக்கு அந்த கதை ஞாபகம் வரும். அந்த மாதிரி நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். நான் நோட்ஸ் தான் எடுத்தேன் எல்லாத்துக்குமே. இல்லைனா நம்ம ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம அதை அப்படியே நமக்கு புரிகிற மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். நம்ம அதை இன்னொரு வாட்டி லாஸ்ட்டு பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். அது நோட்ஸ் ஒரு வாட்டி பார்த்தாலே போதும், நமக்கு அப்படியே அந்த கதை ஞாபகத்தை வந்துடும். புரிஞ்சு தான் படிக்கணுமா? கண்டிப்பாக நம்ம மனப்பாடம் பண்ணுறதுலாம் 10th 12th செய்யுள் மாதிரிலாம் கிடையாது. இது நமக்கு ஒரு பேராக புரிஞ்சால் தான் அவங்க எப்படி கொஸ்டின் கேட்குறானுங்க, அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ண தெரியும். எதுவுமே புரியாமல் எதுவுமே படிக்க முடியாது. இப்போ குரூப் டிஸ்கஷன்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் பயனுள்ளது தானே? கண்டிப்பாக. ஏன்னா வந்து எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியாது. இப்போ ஒரு 5 பேர் ஒரு குரூப்பில் இருக்கோன்னா அந்த 5 பேர்ட்டையும் ஒவ்வொரு தெரியாத விஷயம் இருக்கும். அது 5 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறப்ப 5 விஷயம் 5 பேருக்குமே போகும். அதுதான் குரூப் டிஸ்கஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிச்சிருக்கீங்க? நான் ஏன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கூட சொல்லலாம். 8 மணி நேரம் ரெகுலராக படிப்பீங்க? ரெகுலர் கன்சிஸ்டன்ஸாக படிக்கணும். இந்த படிக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு செல்ஃப் டவுன் ஆயிருக்கா? நிறைய ஆணுச்சுண்ணா. எப்படின்னா 2 வருஷமாக எக்ஸாம் வரல, ரொம்ப கேப் இருந்துச்சு. ஏன்னா வீடு ஒன்றும் ரொம்ப பெருசாக சப்போர்ட்லாம் கிடையாது. சப்போர்ட்னா எக்கனாமிக் லெவலில் கொஞ்சம் வீக்கு தான். அப்படி இருக்கிறப்ப இன்னும் வேலைக்கு போகாமல் படிச்சுட்டே இருக்கோமே, வேலை எக்ஸாம் வரலன்னு தான் இதாக இருந்துச்சு, டவுனாக இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி வந்தாச்சு அதுலேருந்து. உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? நான் எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பேன்னா வீட்டை நினச்சிப்பேண்ணா. வீட்டை நினச்சி நான் மோட்டிவேட் ஆகி படிப்பேன், அவ்வளோதான். எக்ஸாம் ஹாலில் எதுவும் மிஸ்டேக் பண்ணீங்களா? கண்டிப்பாக. நான் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்லாம் மிஸ்டேக் பண்ணேன். அது வந்து ஒரு பதட்டம் தான். நம்ம எவ்வளோ தான் எஃபோர்ட் முன்னாடி போட்டு படித்தாலும் அந்த 3 மணி நேரம் வந்து ஒரு சில கொஸ்டின் வந்து மிஸ்டேக்கில் போயிடுது. கேர்லெஸ் மிஸ்டேக் தானே. தெரியாத கொஸ்டின் வந்து எப்படி டேக்கிள் பண்ணுவீங்க? தெரியாத கொஸ்டினாக எப்படியும் வந்து ஒரு சில ஆப்ஷனில் நமக்கு தெரிஞ்ச மாதிரியான விடை இருக்கும், ஒரு சில ஆப்ஷனில் இருக்கும். அதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு தான் நம்ம அது தெரியாத போடணும். மேபி இதுவாக இருக்கலாம் அப்படின்னு மற்ற 2 இதை ஒமிட் பண்ணிவிட்டு அதை போடணும். 3 மணி நேரம் உங்களுக்கு பத்துச்சுங்களா? எக்ஸாம் ஹால் ஓகே தானே. நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்த்தீங்க? டெஸ்ட்டு நிறைய போட்டேன். எல்லாம் நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்த்ததா சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த எக்ஸாம் ஹாலில் ஒரு பதட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி? அது ஏன்னா இப்போ டெஸ்ட்டு நம்ம போகிறோன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் அடுத்து நம்ம படிச்சுக்கலாம், படிக்காமல் போனால் டெஸ்ட்டு போட்டுக்கலாம், தெரியாத தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம் ஹால் அப்படி இல்லை, அதுதான் டெஸ்ட்டு, அதில் போகிறதா மார்க்கு. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறது? அந்த ஒரு பதட்டம் தான். பதட்டம் இல்லாமல் இருந்தால் ஓரளவுக்கு நம்ம பதட்டம் இல்லாமல்
பதட்டம் இல்லாமல் இருந்தாலும் நம்ம படித்தது எல்லாமே இருக்கும். பதட்டத்தினாலே சில இது கொஸ்டின் மாற்றி போயிடுது. இப்போ நான்லாம் பாருங்கள், ஒரு கொஸ்டின் கரெக்டு, ஒரு ஆன்சர் கரெக்டு, அது ஆனால் அடுத்த கொஸ்டினில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ளது இப்படி தான் தப்பாக போகும். OMR ஸ்டேடும் தப்பாகும். நம்ம வந்து பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். OMR ஷீட் வந்து நிறைய ப்ராக்டிஸ் வேணும். நான் என்ன மெசேஜ்னா, கன்சிஸ்டன்சி வேணும்ண்ணா. ரெகுலராக படிக்கணும். என்ன தான் ஆனாலும் கிடைக்காது அப்படிலாம் இல்லை, ரெகுலராக படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்னோட இது கன்சிஸ்டன்சி. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மைண்ட் செட் இருக்குல்ல, படிக்கிற மைண்ட் செட் நீங்கள் எப்படி உருவாக்குனீங்க அந்த படிக்கிற மைண்ட் செட்டை? அதானே நான் சொன்னல, ஃபேமிலியை நினச்சிக்கிட்டேன். ஏன்னா இப்போ நான் வேலைக்கு போனது நான் தான் எங்கள் ஃபேமிலியே, எங்கள் பரம்பரையில் நான் தான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸருங்கிற மாதிரி இருக்குது. அதை யோசித்து படிக்கிறப்ப பெருசாக ஸ்ட்ரகிள்ஸ் வேறு எதுவும் நமக்கு தோணலை. ஃபேமிலியிலலாம் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்கிறதுக்கு? சப்போர்ட் பண்ணாங்கன்னா, இன்ஸ்டியூட் சேர்த்து விட்டது அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாங்கண்ணா. எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷண்ணா. ஏன்னா வந்து எங்கள் பரம்பரையிலே சரி, நான் தான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் அதிகாரிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. ஏன்னா இது இதோட மட்டும் இருக்காது, இன்னும் அடுத்தடுத்த லெவலில் போகணுன்னு எனக்கு ஆசை. நிறைய பேர் கேட்குறது வந்து மேக்ஸ் டவுட்டாக இருக்குது, மேக்ஸ் வரமாட்டேங்குது, மேக்ஸுக்கு என்ன பண்ணலாம்? ஆனால் மேக்ஸு ஃபஸ்ட்டு நானே போனப்போ ஒரு 3 மாதம்லாம் ஒன்றும் புரியல நான் மேக்ஸ்லாம். அதுக்கப்புறமா தான் மேக்ஸு ஸ்டாஃப் சொல்லித்தரேன், நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இவ்வளோ தான் மேக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. எல்லாமே வந்து நம்ம பழகி ப்ராக்டிஸ் தானே, ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட், அவ்வளோதான். உங்களுக்கு இதுக்குள்ளே வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி பற்றி ஒரு புரிதல் வரதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆச்சு? ஆனால் இது எப்படின்னா, நாங்கள் சேர்ந்த காலகட்டத்தில் வந்து எக்ஸாம் கிடையாது, சும்மா ஒரு 3 மாதம் எப்படி இருந்துச்சுன்னா போகிறது, உட்காருறது, படிக்கிறது, வர்றது, இப்படி தான் விளையாட்டுத்தனமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது போக போக தான், இவ்வளோ இருக்கா, இவ்வளோ சிலபஸ் இருக்குது, இதெல்லாம் படிக்கணும். அது ஒரு 6 மாதம் கிட்ட எனக்கு ஆயிடுச்சுன்னா, ஏன்னா எங்களுக்கு எக்ஸாம் அந்த டைம் இல்லையா, அதனால் ஒரு 6 மாதம் கிட்ட எனக்கு எடுத்துக்கிச்சு. புதுசாக ஒருத்தர் படிக்க வராங்கன்னா டைப்பிங் முக்கியங்களா? டைப் ரைட்டிங் முக்கியம்னு கிடையாதுண்ணா. இப்போ வந்து ஏன்னா ஜேஏ எடுக்கிறோன்னா டைப் ரைட்டிங் தேவையில்லை. இப்போ டைப்பிஸ்ட்டு சிலர் அப்பயே முடிச்சு வச்சுருப்பாங்கள்ல, டைப்பிஸ்ட்டு போகணும், இது ஒரு சான்ஸ் தானே நமக்கு. டிஎன்பிஎஸ்சின்னு நம்ம வரோம், டைப் ரைட்டிங் முடிச்சு வச்சுருந்தா நமக்கு இது ஒரு வாய்ப்பு, அப்படிங்கிற பட்சத்தில் முடிச்சுக்கலாம். ஆனால் டைப் ரைட்டிங் முடித்தா தான் வேலை கிடைக்குமாலாம் இல்லை, ஏன்னா நமக்கு விஓ இருக்குது, ஜேஏலாம் இருக்குல்ல, அதனால பிரச்சனை இல்லை. அது மாதிரி வச்சுக்கலாம் வேணாம். ஆமாம், நான் வந்து நான் யூஜி சேரும்போதே நானும் போட்டேன். 3 வருஷம் முடிஞ்சது, கரெக்டாக டைப் ரைட்டிங் முடிஞ்சிச்சு. அது சிலர் நோட்ஸ் இல்லாமல் ஸ்கூல் புக்கே ரிட்டனாக படிச்சுட்டு இருப்பாங்க. நமக்கு வந்து லாஸ்ட் டைமில் இப்போ ஸ்கூல் புக்கை பெரட்டணுங்கிறது நிறையா இருக்குது, என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். அது நான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா இதை நான் பார்ப்பேன், இதில் எங்கேயாச்சும் டவுட் வருதுன்னா அது எங்கே இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கிற மாதிரி தான் என்னோட ஐடியாவாக இருக்கும். உண்மையாக தான், கண்டிப்பாக. எப்படின்னா இப்போ 12th வரைக்கும் மனப்பாடம் பண்ணோம், போய் பரீட்சை எழுதணும், யூஜி செமஸ்டர் அப்படி தான் எழுதிட்டு வந்தோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி உள்ள வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்திய வரலாறு எல்லாமே இப்போ தான் புரியுது. அரசியல் எவ்வளோ இருக்குது, அரசியல் எப்படி வந்துச்சு, எல்லாமே இப்போ தானே தெரியுது எனக்கு. கன்ஃபார்ம் சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து முன்னாடி ஒன்றுமே தெரியாமல் இருந்ததுக்கும் இப்போ நம்மளை சுற்றி இவ்வளோ அரசியல் நடக்குது, இவ்வளோ நடக்குதுன்னு தெரியறதுக்கு காரணமே இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வந்ததுனால தான்.